இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் செம்ம கடுப்புல இருக்கேன். நான் உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு உனக்கு தெரியாதா? சொல்லு, உனக்கு தெரியாதா? வாயை திறந்து பதில் சொல்லு. நீங்க தானே பேச வேண்டாம்னு சொன்னீங்க. இப்ப பேசு. என்னமோ எதுக்கு வர சொன்ன? தெரியாது. தெரியாதா? ஏய், இதெல்லாம் வீட்ல வச்சு பேச முடியாது, பார்க்ல வச்சு பேசணும் தானே உன்னை வர சொன்னேன். ஆனா நீ இங்க வீட்ல உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கியா? அங்க ஒருத்தன் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பானேன்னு உனக்கு உறுத்தல? இல்ல. இல்லையா? ஐயோ, அந்த இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, மறுபடியும் விளக்கம் வேணாம். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கிராமத்துல இருந்த ஒன்ன கட்டுனா ஒன்னதான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்னு உன் பின்னாடி அலன்னு அலைஞ்சு உன்னை சம்மதிக்க வச்சு உன்கிட்ட கெஞ்சி அதுக்கப்புறம் உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன். அப்படிதானே நீ நினைச்சிட்டு இருக்க? இடம் தான் நிறைய இருக்கே, ஏன் இவ்வளவு பக்கத்துல வந்து என் கண்ணை குத்துற மாதிரி நிக்கிறீங்க? என்ன பண்ணி வச்சிருக்க? உன் பேர் லக்ஷ்மி. நான் உன்னை லக்ஷ்மின்னு ஊர் பூரா தேடினா நீ மகான்னு பேரை மாத்திக்கிட்டு ஏன் வீட்லயே வந்து தங்கியிருக்க? என்னை ஏமாத்த எப்படி மனசு வந்துச்சு? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? நீ கஷ்டப்படும் போது உன்னை காப்பாத்துறதுக்கு தான் உன் கழுத்திலே நான் தாலி கட்டினேன். அது தப்பா? அது தப்பான்னு கேக்குறேன். சரி, நான் எதுக்கு தாலி கட்டினேன்? உன் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கேட்டாங்களேன்னா, இல்ல உங்க ஊருக்காரங்க எல்லாம் கெஞ்சினாங்கன்னா, இல்ல வயசான ஒருத்தன் தாலி கட்டி நீ வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சதுனாலதான், உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சுதான் உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன். அது தப்பா? நீங்க கேக்குறதெல்லாம் நியாயம் தாங்க. ஆனா எனக்கு என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. என்ன தெரியல? கல்யாணம் ஆக்கி என் கூட கார்ல வந்தப்ப திடீர்னு காணாம போன. அன்னில இருந்து இப்ப வரைக்கும் உன்னை தேடிக்கிட்டே இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். அங்கெல்லாம் எதுக்குங்க போனீங்க? எனக்கு வேண்டுதல். கேக்குற கேள்வியை பாரு. உனக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாதுன்னு பதட்டத்திலையும் பயத்திலையும் தான் அங்க போனேன். ஆனா நீ எதை பத்தியும் கவலைப்படாம எங்கேயோ போற மாதிரி போய் எனக்கே தெரியாம என் வீட்லயே தங்கியிருக்க. நீ நினைச்சிருந்தா என் கண்ணுல எத்தனையோ தடவை பட்டிருக்கலாம். ஆனா வேணும்னே மறைஞ்சு என்னை ஏமாத்திருக்க. உண்மையா இல்லையா? உண்மைதான். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நான் உங்களை ஏமாத்தணும்னு சத்தியமா நினைக்கல. நிஜமா உங்களை காப்பாத்தணும் தான் நினைச்சேன். எனக்கு யாரையும் ஏமாத்தவும் தெரியாதுங்க. உண்மையிலேயே உங்க கண்ணிலேயே படாம இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு தான் நான் நினைச்சேன். நான் நிஜமாவே சொல்றேன். முதல் தடவை தப்பிச்சு போகணும்னு நினைச்சப்போ தாத்தா நெஞ்சு வலியில முடியாம படுத்துட்டாரு. அடுத்த தடவை போகும்போது இன்னொரு தடங்கல். அடுத்த தடவை போலான்னு நினைச்சப்பதான் என் மேல திருட்டு பழி விழுந்ததால இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக கூடாதுன்னு திவ்யா அக்கா சொல்லிட்டாங்க. போயிருக்கணும். போயிருப்பேன்னு சொல்லக்கூடாது, போயிருக்கணும். ஏன் போல? உங்களுக்காக தான் போகல.